சம்பா அரிசியில வந்து கூட்டாஞ்சோறு வந்து பண்ணியிருக்கேன் ஷெஃப். நேற்று நம்ம குக்குத் கோமாளி சீசன் 6ல் நந்தகுமார் அண்ணா பண்ணியிருந்த கூட்டாஞ்சோறு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் வந்து 3/4 கப் அரிசி, 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்து நல்லா கழுவிக்கோங்க. நல்லா கழுவுனதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். ஒரு சைடில் ஊறட்டும். அதுக்கப்புறமா என்னெல்லாம் நாட்டுக்காய் உங்ககிட்ட இருக்கோ எல்லாத்தையும் நல்லா எடுத்து நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு அரைப்பு வேணும். அதுக்கு வந்து 1/2 கப் தேங்காய், கொஞ்சமாக ஜீரகம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நிறைய போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறி எல்லாம் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுது 1 டீஸ்பூன் வந்து சாம்பார் தூள் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இந்த காய் வந்து கொஞ்சம் பாதி வேகட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சை சைஸ் புளி நல்லா கரைச்சி ஊற்றினதுக்கப்புறமா 1க்கு 3 கிளாஸ் தண்ணி அப்படியான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கைப்பிடி நிறைய முருங்கைக்கீரையும் போட்டு இறக்கும்போது கொஞ்சமாக நெய்யும் சேர்த்து நல்லா மூடி வச்சு இறக்கணும்னா கூட்டாஞ்சோறு ரெடி.